கைஸ், இவன் ஒரு சாதா கரடி அப்படின்னு நினைச்சிங்கன்னா யூ ஆர் டோட்டலி ராங். பிகாஸ் ஹீஸ் அ சோல்ஜர். இரானியன் மவுண்டன்ஸ் பக்கத்தில் இந்த கரடி குட்டியாக இருக்கும்போது வழி தவறி சுற்றிட்டு இருந்திருக்கு. அண்ட் அதை அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு பையன் ரெஸ்கியூ பண்ணுறான். அதுக்கப்புறமா 1942ல் அதை போலீஸ் சோல்ஜர்ஸ் அந்த பையன்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அதுக்கு ஓச்டக் அப்படின்னு பேர் வச்சுட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வளர்க்குறாங்க. அண்ட் அந்த கரடியும் இவனுங்க கூட சேர்ந்துட்டு பீர் அடிக்கிறது, அப்புறம் ரெஸ்லிங் பண்ணுறது, அப்புறம் ஸ்மோக்கிங் பண்ணுறது. வெயிட், கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி இந்த கரடி ஸ்மோக்கிங் பண்ணாது. பட் சிகரெட்டை அப்படியே சாப்பிடுவோம். இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னை பத்தி நான் ஸ்மோக் சிகரெட் நீ உடம்பு சீப்பால வந்திருக்க. போலீஸ் சோல்ஜர்ஸ் இட்டாலி கிளம்பும்போது ஷிப்ஸில் அனிமல்ஸை கொண்டு போகிறதுக்கு பர்மிஷன் இல்லாமல் இருந்துச்சு. பட் அவங்களுக்கு ஓச்டக்கை அங்கேயே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ அவனை அஃபீஷியலாகவே ஒரு சோல்ஜராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அஃபீஷியலாக சோல்ஜர் ஆக்குனதுக்கு அப்புறமா வார் டைமில் மனுஷனால் தூக்க முடியாத ஹெவியான கிரேட்ஸை எல்லாம் அசால்ட்டை தூக்கிட்டு போகிற மாதிரியான விஷயங்களை பண்ணி அந்த சோல்ஜர்ஸுக்கு வாரில் வின் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கான். அண்ட் லேட்டர் இவன் ரிட்டையர் ஆகி ஸ்காட்லாண்டில் இருக்கிற ஒரு சூழலை செட்டில் ஆகிட்டான்.